என் மனைவி அலங்காரி நன்றாக உபசரிப்பார். இப்போது புறப்பட வேண்டும். என் தங்கையை பார்க்க வேண்டும். தங்கா கண்ணி இருக்க காலை மன ஏறக்கூடாது என்று உரைத்தார். உண்மைதான். பெற்று உங்க பேச்சை கேட்கலையே ஐயா. ஐயா, உடன் பிறந்த உன் தங்கச்சி 7 குழந்தைகளை இட்டுக்கிட்டு நமது அரண்மனைக்கு வந்தாங்க. உண்மைதானடா? என் மனைவி நன்றாக பார்த்திருப்பாளே, நன்றாக உணவு உபசரிப்பாளே, பண்போடு பார்த்துக் கொள்வாள், பண்போடு பார்த்துக் கொள்வாள், பாசத்தோடு பார்த்துக் கொள்வாள். துணி நிக்கல உன் பொண்டாட்டி பார்த்து என்ன தோத்து பார்க்க போய் மீன் வருவா பொரியலா அப்படின்னா போட்டுருந்தா கூட என் மனசு ஆறு. என்னடா ஆச்சு? என்ன ஆடுது? பசியோடு வந்த குழந்தைங்க முகத்தை பார்த்த உடனே உன் பொண்டாட்டி அலங்காரி அரண்மனை கதவெல்லாம் இழுத்து எட்டாத இடத்திலெல்லாம் அந்த பாவி ஏறி வச்சிருந்தாங்க. அம்மா பார்வை பட்ட உடனே அரண்மனை கதவை தானாகவே குழந்தைங்க பசி பசின்னு தேங்காயும் மாங்காயும் இழுத்து சாப்பிட்டு கை மேலேயே அடிச்சு புடுங்கி போட்டாயா. அண்ணி 12 ஆண்டு காலமா பஞ்சத்துல வந்திருக்கிறோம், என் குழந்தை பசியாவது தீருங்க அண்ணின்னு கேட்டேன். கொலகார பாவி 12 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச கேழ்வரகு மாவை எடுத்து கொடுத்தா, 1000 சில்லி விழுந்த பானை எடுத்து கொடுத்தா, பச்சை வாழை பட்டையை எடுத்து கொடுத்தா. அந்த பத்தினி தெய்வம் பார்வை பட்ட உடனே பச்சை வாழை மட்டை பத்து எரிந்ததையா. பத்து எரிந்தவுடன் அண்ணி குழு கொதித்தது அண்ணி, என் குழந்தை பசி தீரும் அண்ணி. இந்த மாவு கொதித்தது அண்ணி, நான் பெத்த மக்க பசி தீரும் அண்ணின்னு கதறினாங்க ஐயா. அந்த குடும்பக்கார கொலகார பாவி கொதிக்கிற பானி எடுத்த அம்மா மண்டா பீடியா ரத்த சொட்டை ஒரு பக்கமாவா இருக்கிற ஆடு மேய்க்கிறானா நாய் மேய்க்கிறானா தெரியல. ஐயா பயிலை ஆடு மேய்லையா, உங்க பயிலை ஆடு மேய்லையா ஆடு மேய்க்க யாரு தெரியுதா? இந்நாட்டு மன்னர் நல்ல தம்பிடா. நல்ல தம்பியா? ஐயா ஐயா கூப்பிடுறீங்க கூப்பிடுறீங்க. ஐயா இது வார்த்தை வர மாட்டாங்க வாயில. இந்த வழியாக தலைவரி கோலத்தோடு 7 பிள்ளைகளோட போனாங்க ஐயா. தலைவரி என்ன வாங்கி போடுவாங்க ஐயா? ஐயா பசியோட வந்த ஐயா சாப்பாடு ஆடு மேய்க்கிறவங்க அடிக்க கூடாது அடிக்க கூடாது ஐயா. சாப்பாடு கேட்டாங்க ஐயா, பச்சை கூழ குடிச்சிட்டு ஐயா. தண்ணி கேட்டாங்க ஐயா, தண்ணி கூட இல்ல. இந்த வழியாதான் போனாங்க ஐயா. வந்தது யார் தெரியுமா? இவரோட தங்கச்சிடா. செல்லம்மா யானை மேல குதிரை மேல கொடுத்த தங்கச்சி. ரத்த சொட்ட இந்த வழியாதான் போனாங்க ஐயா. எங்களுக்கு பதட்டம் வரலடா, இன்னமும் ஒரே அதுதான் பதட்டம். ராமலிங்க பாடி எடுத்துக்கிறது காட்டுல ஆடு மாடு மேய்ப்பவருக்கு குடிப்பதற்காக அப்பொழுதே கிணறு வெட்டி பாம்பு தாலி அல்லவா? என் தங்கைக்கு என்ன தெரியவில்லையே. இந்த பாவி என் கண்ணுக்கு அது பாம்பா தெரியுதுங்க. புறப்படலாம் பார்க்கலாம்.
பார்க்க வேண்டும். இந்த குளத்துல உன்னை நான் பார்க்க வேண்டும் அம்மா. பால் ஊட்டி சீராட்டி நலமோடு இருக்க வேண்டும் என்று நான் உன்னை திருமணம் செய்தேன். அழகான மாப்பிள்ளையை பார்த்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனம் ஆண்டாண்டு காலம் மனித புலம்பினாலும் மாண்டவர்கள் இந்த மண்ணிலேயே பிறக்க போவது கிடையாது. வாழும் பிரம்மதேவன் யார் யார் தரையில் என்ன விதி எழுதினாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் ஐயா. ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, நல்ல தங்கை நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சீர்வரிசை கொடுத்தாங்க. உன் தங்கச்சி செத்துட்டாங்க, உன் தங்கச்சி இறந்து விட்டாங்க. பாசத்தோடு வளர்ந்த உன் தங்கச்சி நல்ல தங்கா செத்துட்டாங்க. வாழ்கின்ற காலத்தில தன் தங்கை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சீர்வரிசை கொடுத்த. ஆனா உன் தங்கை செத்த பிறகு இந்த அண்ணன் கடைசியாக ஒரு சீர்வரிசை இருக்குது ஐயா. தாய் வீட்டு போடி ஐயா, பிறந்த வீட்டு போடி ஐயா, மாதா வீட்டு கோடி தன் மார் மீது விழ வேண்டும், தாய் வீட்டு கோடி தன் தலை மீது விழ வேண்டும். அனாத பிணமா போக கூடாது ஐயா. 12 வருஷமா பஞ்சத்துல கட்டிய கணவனை மறந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து அண்ணன் வீடே கெதின்னு வந்த உன் தங்கச்சிக்கு கடைசியா கொடுக்க வேண்டிய சீரு இந்த தாய் வீட்டு கோடி ஐயா. என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே அடைக்கலம் செய்தார். நாள் போக போக இந்த உருவம் மண்ணிலே அழிந்துவிடும். இதற்கெல்லாம் விடக்கூடாது, அவளை